கர்த்தருங்களோடு கூட பேச என்னுடைய வார்த்தை, என்னுடைய மனதிலே வைத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தினந்தோறும் சரியான நேரத்தில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். சரியான நேரத்தில் இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 18 - 20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18 - 20 வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரே பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மீகா புஸ்தகம் மிக ஒரு அற்புதமான புஸ்தகம். மீகா என்றாலே who is like our God, நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யார் என்று அர்த்தம். மீகா என்றால் who is like our God, நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். ஏன் ஆமென் சொல்லல? நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் கருணையின் தேவன். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். அவர் நமக்கு இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நேற்று ராத்திரி நான் தூக்கத்தில் ஆண்டவர் ரொம்ப என்னுடைய ட்ரீமில் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நான் மாறாதவர். அந்த வார்த்தை எனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நான் பகலில் வரும்போது நான் தியானிச்சப்போ கர்த்தர் இந்த சபையோட அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தையை பேசுகிறத என் ஆவியில் உணர்ந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர். நான் நேற்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நேசித்தவர்கள் மாறலாம், நம்பினவர்கள் மாறலாம். ஆனால் கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் மாறாதவர். நான் அழைத்தவர் மாறாதவர். நான் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். ஆமென். நான் நேற்றும் என்றும் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்காக ராபா ராக்கா தானா. எனக்கு தெரியாது கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லுகிறார், நான் மாறாதவர். நான் மாறாதவர். பழைய ஒரு பல்லவி இருக்கு. பல்லமா, இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஜீவானந்தம் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவரை மாதிரி கிராம ஊழியங்களை செய்த ஒரு சுவிசேஷகனை எனக்கு தெரியாது. நான் சிறு வயதில் அவங்க எங்க கூட்டத்தில் அவருடைய பிரசங்கத்துக்கு முன்னால் முதல் பாடுற பல்லவி இந்த பல்லவி தான். எனக்கு தெரியல, இந்த சபையோட கர்த்தர் பேசுகிறார், நான் நேற்றும் என்றும் மாறாதவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. கர்த்தர் இங்கே இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறதை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். நான் மாறாதவர். உன்னை அழைத்த தேவன் நான் மாறாதவர். உனக்கு வாக்கு கொடுத்த நான் மாறாதவர். நீ மாறினாலும் நான் மாற மாட்டேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ராபா தாக்கா தானா. ஆமென். எல்லாம் மாறும். அப்பா அம்மா அன்பு மாறும், சகோதர சகோதரிகள் அன்பு மாறும், பிள்ளைகளுடைய அன்பு மாறும், நண்பர்களுடைய அன்பு மாறும்.
நம்மை நேசித்தவருடைய நேசம் மாறும், ஆனால் கர்த்தர் மட்டும் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர். நான் கேட்க விரும்புகிறேன், இந்த வார்த்தை என் கூட தான் கர்த்தர் பேசுகிறாரு. எனக்கு தான் அந்த வார்த்தை. நான் தான் அந்த சூழ்நிலையில் என் மைண்டில் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, நான் நம்பின சூழ்நிலைகள், மனிதர்கள் மாறினாங்க, ஆனால் கர்த்தர் என் கூட பேசுகிறாருன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்த நான் கேட்கிறேன். இல்லை எல்லாரையும் உயர்த்த சொல்லலை, நான் என் கூட இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார், என்ன தைரியப்படுத்த தான் இந்த வார்த்தை எனக்கு தந்தார்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். அந்த பாட்டை பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? இயேசு கிறிஸ்து மரா கையை எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து மரா வேறு இல்லை, ஹை எடுக்கலாம் இல்லை, லோவா இருக்கையா? இயேசு கிறிஸ்து மாறாதவர், மாறாதவர். லோ ஆக்டிவ் எடுத்தல. கைத்தடி பண்ணலாமா? மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர், நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர், நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சரி, நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. இந்த மாலை நேரத்தில் யாராவது புதிதாக வந்திருந்தாலோ, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலோ, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் யாரோ சொல்லி அல்ல, நாங்கள் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிறதுனால் பேசுகிறோம். இயேசுவை போல வேறு தெய்வம் இல்லை. ஏன்னா முழு உலகத்திற்காக, முழு மனுக்குலத்திற்காக, முழு மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு ரட்சிக்க, மீட்டு கொள்ள தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் சிந்தி தன்னுடைய ஜீவனை விட்டார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் மனிதன் அல்ல, தெய்வம் என்பதனாலே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த நாம் வாசித்த வசனங்களில் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால், 18வது வசனம், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஆமென். அடுத்த வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். இந்த வார்த்தை தான் கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் திரும்ப
நம்மேல் இறங்குவார். கமான் கமான் சொல்லுங்க சத்தமா, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். இன்னொரு டைம் நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். திரும்ப உங்கள் குடும்பத்தின் மேலே கர்த்தர் இறங்குவார். திரும்ப உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவார். ஆமென். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற, நீ நடக்கிற வனாந்தர பாதையை மாற்ற, நீ நடக்கிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் திரும்ப இந்த மாலை நேரத்தில் இந்த 2025 ஆண்டில் திரும்ப 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 ஆமென் கர்த்தர் நமக்கு இறங்குவார். திரும்ப இறங்குகிற தேவன். ஆமென். மீகா தீர்க்கதரிசி கிமு கிறிஸ்துவிற்கு முன் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பெத்லகேமிலே பிறப்பார் என்பதையும் குறிப்பிட்டு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். மீகா புஸ்தகத்தில் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கல, பட் ஐ வாண்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவதாக நியாய தீர்ப்பும் அதற்கு காரணங்களும். ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரீசன்ஸ், அதற்கான காரணங்கள். இரண்டாவது இரட்சகராகிய இயேசு, நம்பிக்கையின் நட்சத்திரம், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது மனிதன் மேலே தேவனுடைய எதிர்பார்ப்பு. சொல்லுங்க, முதலாவது நியாய தீர்ப்பும் அதற்கான காரணங்கள். இரண்டாவதாக இரட்சகராகிய இயேசு. மூன்றாவதாக மனிதன் மேலே தேவன் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. மீகா புஸ்தகத்தை நீங்க முடிஞ்சா இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில் உங்கள் பைபிள் ரீடிங் டைம்லையோ இந்த மீகா புஸ்தகத்தை ஒரு விஷயம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மீகா புஸ்தகத்தில் இதைத்தான் அங்கே உள்ளடக்கி இருக்கிறது. மனிதன் மேல ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால், அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிங்கள். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் கேட்கிறார். மனத்தாழ்மை. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறான். திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கிறேன், பெருமையினாலே விழுந்தவர்கள் அதிகம். ஆவிக்குரிய பெருமை கூடவே கூடாது. மோசே மாதிரி தான் நம்ம சொல்லணும், தேவா நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான். ஆமென். வேற ஒரு காரணமும் கிடையாது. எல்லாருடைய ஆரம்பமும் நன்றாக இருக்கும், தாழ்மையோடு ஆரம்பிப்பார்கள். ஆனால் கர்த்தர் கிருபைகளை கொடுக்கும் போது, கர்த்தர் பயன்படுத்தும் போது அவர்களையும் அறியாமல் ஒரு மேட்டிமை பெருமை வந்து பிசாசு உள்ளே கொடுத்து மாயையான காரியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர்கள் தேவனை விட்டே வழி விலகி போனதை நான் பார்க்கிறேன். ஆனால் மீகா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று மனத்தாழ்மை. நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை அவர் தாழ்த்தினார். அவரை போல நம்மை மாற்றத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மனத்தாழ்மை, மனத்தாழ்மை இது எல்லா இடத்திலும். குடும்ப உறவுகளில் மனத்தாழ்மை. கணவன் மனைவிக்கும் விரிசல் வரும், பிரச்சனை வரும். ஆனால் மனத்தாழ்மை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் தப்பே செய்யலினாலும் இறங்கி போயிடுவீங்க, மன்னிப்பு கேட்பீங்க. இந்த குணம் மட்டும் குடும்பத்தில் வெளிப்பட ஆரம்பித்தால் பிசாசு நம்முடைய குடும்பத்தில் விளையாட
அவனாலே முடியவே முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் எங்கே உலாவுவார் என்றால், எங்கே பரிசுத்தமும் எங்கே ஒரு மனமும் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் உலாவி வருவார். அவர் உலாவினார்னா இருள் இருக்காது, அவர் உலாவினால் வெறுமை இருக்காது, அவர் உலாவினால் ஒழுங்கின்மை இருக்காது. அங்கே இருளெல்லாம் வெளிச்சமாக மாறிவிடும். அப்ப கர்த்தர் உலாவணும்னா நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். சோ தாழ்மை போல நடிப்பது ஒன்று, உண்மையான மனத்தாழ்மை இருந்தால் நாம் மற்றவர்களை மன்னிக்க, விட்டு கொடுக்க, நாம் கொஞ்சம் இறங்கி போய் சமாதானத்தை நாட கர்த்தர் நம்மை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த அது தடையே இருக்காது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு தடையான காரியங்கள் நம்முடைய ஈகோ, நம்முடைய மேட்டிமை, மாயையான ஒரு தோற்றம், அதெல்லாம் மாயை தான். ஆமென். ஸோ ஆண்டவர் தெரியல, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மனத்தாழ்மையோடு ஒருவருக்கொருவர், ஆமென், ஒருவருக்கொருவர், நீ பெருசு நான் பெருசுன்னு நம்ம பார்க்காம கிறிஸ்து நம்மை ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறார் என்கிற சிந்தை வந்தால், ஆமென், எந்த காரியத்தை நாம் மன்னிக்க முடியும், எந்த காரியத்தில் நாம் விட்டு கொடுக்க முடியும், எந்த காரியத்தில் நம்ம கீழே இறங்கி சமாதானத்தின் தேவனுடைய குடும்பத்தில் அசைவாட நாம் ஒரு வாசலாக நம்மை கர்த்தர் பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் கர்த்தர் சொல்றார், இந்த ராத்திரியை உங்க குடும்பத்தில் இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கர்த்தர் நாளைய தினத்தில் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இந்த ராத்திரி வசனம் கேட்ட உடனே, கர்த்தர் உங்களோடு கூட பேசின உடனே, ஆமீன், அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே மகிமையாக எழுந்தருளிப்பார். அவர் எழுந்தருளினா சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் வெறுமையாக திரும்பாது. இந்த ராத்திரி நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மையை தாங்க. அதுக்கு முன்னால் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே அந்த புஸ்தகத்தில் அதே பாருங்க 6ஆம் வசனத்தில் இவன் மனுஷன் சொல்றான், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமானவர் முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று, 6வது அதிகாரம் 6வது வசனம், தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆண்டவரை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவரை மனிதன் தவறாக புரிந்து கொண்டான். அடுத்த வசனம் பாருங்க, 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க, என் முதற்பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியை நான் கொடுக்கணுமா? மனுஷன் ஆண்டவர் மேல, ஈவன் இந்த தேசத்திலும் இந்தியாவிலும் 146 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணி இருக்கிறாங்க. கடந்த ஒரு சில நாட்களிலே பாவ மன்னிப்பு வேண்டும் என்று மாத்திரம் கிட்டத்தட்ட 50 கோடி ஜனங்கள் தாங்கள் அறிந்த, மற்றவர்களால் கற்பித்து கொடுக்கிற ஒரு சில காரியங்களை உத்தரப்பிரதேசத்தில் செய்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், முழு இந்தியா 300 கிலோமீட்டருக்கு டிராபிக்காம், 300 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நிற்கலாம். ஆமீன். அந்த நதியில போய் மூழ்கினால் எங்கள் பாவங்கள் கழுவப்படும், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப நான் யோசித்தேன், இந்தியாவில் பாவ உணர்வு இருக்கிறது.
என் பாவத்திற்கு விமோச்சனம் வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நானே வழி என்று சொன்ன தேவனைத்தான் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானும் ஏதோ நதியில் மூழ்குவதினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை முழு மனுக்குலத்திற்காக, விசேஷமா இந்தியாவில் இருக்கிற 146 கோடிக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லாருக்கும் தெரியும். நான் யாரையும் தவறாக சொல்லல. ஆனா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியம் யாருன்னா, நானே வழியும் நானே சத்தியமும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுதான் இந்தியாவிற்கு பாவ விமோச்சனத்திற்கு ஒரே வழி. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற அருமையான நண்பர்களே, உங்கள் பாவத்தை மன்னிக்க இயேசு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், ஆமென், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் என்று இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு நீ ஜெபித்தால், அந்த நொடியிலேயே உன் பாவத்தை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உன்னையும் என்னையும் நீதிமானாக மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மனிதன் எதிர்பார்க்கிறது, நான் பாவம் செஞ்சுட்டு பலி செலுத்தினா போதுமா? கடவுள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? என் கற்பத்தின் கனியை நான் கொடுக்கணுமா? என் பிள்ளைய பலி செலுத்தணுமான்னு கடவுளுடைய எதிர்பார்ப்பை தவறாக புரிந்து கொண்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து கடவுளுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நீ செலுத்துகிற பலிகள் அல்ல, நீ பிரயாணம் பண்ணுகிற ஆன்மீக பிரயாணங்கள் அல்ல. ஆமீன். மனத்தாழ்மையோடு இயேசுவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, என் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், என் அக்கிரமத்திற்காக இயேசு ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவி என்னை மன்னிக்க வல்லமையுள்ளது என்று நீ விசுவாசித்தால், இந்த நொடியே கர்த்தர் உன்னை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுகிறது மட்டுமல்ல, உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் அதை உறைந்த மழையை போல வெண்மையாக்க அந்த இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்முடைய விசுவாசிகளோடு கர்த்தர் பேசுகிறார். மனத்தாழ்மை. ஏசாயா 15ஆம் அதிகாரம் 57வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நமக்கு எல்லாம் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். கவனிங்க, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு. ஆமா, பணிந்த ஆவி, humble spirit, humble spirit. ஆமென், humble spirit. இதனுடைய அர்த்தத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம். பணிந்த ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், கர்த்தர் பேசின உடனே மனம் திரும்புவதற்கு ஏதுவான இருதயம். ஆமென். கர்த்தர் பேசின உடனே ஆலயத்துக்கு வர்றீங்க, போதகர் மூலமா கர்த்தர் பேசுறாரு, உடனே அந்த நொடியிலேயே, நைட்டு போய் ஜெபம் பண்றதல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த நொடியிலேயே மனம் திரும்புகிற இருதயம் தான் பணிந்த ஆவி உள்ளவர்களுடைய இருதயம். இருக்கிறீங்களா இல்லையா? உடனே தாவீது பாவம் செஞ்சான்,
ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை நேசித்ததுனாலே நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். அவனோடு பேசினார், அவனுக்கு புரிய வைத்தார். உடனடியாக விழுந்துட்டான். 51வது சங்கீதத்திலேயே பாடிட்டான். அல்லேலூயா. ஆனால் சவுல் பெருமை உள்ளவன், பெருமை, மனமேட்டிமை. ஆரம்பத்தில் நான் தகுதி இல்லைன்னு சொன்ன ஆள் தான். ஆனால் ஆண்டவர் இல்லடா உன்னை தெரிந்து கொண்டேன்னு ராஜ்ய பாரத்தையும் அதிகாரத்தையும் யுத்தத்தில் வெற்றிகளையும் சத்துருடைய எல்லா ஜெயத்தை எல்லாம் சத்துருவின் மேல கொடுத்த உடனே ராஜ்யம் பலப்பட்ட போது அவனுக்குள் பெருமை வந்தது. அவனையும் கர்த்தர் உணர்த்துகிறார். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. அதனால் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு சபையில் கர்த்தர் எதிர்பார்ப்பது மனம் திரும்பதில்லை. விசுவாசிகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல். நீங்க வசனத்தை கேட்ட உடனே, ஆண்டவர்களோடு கூட பேசின உடனே, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அந்த வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் விழுந்தால் பரலோகம் சொல்லும், நீ தாழ்மையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ மனத்தாழ்மையாய் நடக்கிறாய். ஆமென். இந்த மாலை நேரத்தில் பரலோகம் நம்மை எப்படி பார்க்கிறது? மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் நல்லவர்களாக நடிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை பெரிய பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டியை போல காண்பித்துக் கொள்ள நாம் முயற்சிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் என்னை ஊடுருவி பார்க்கிறது. பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். என் வாயில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் அவர் தான் பெஸ்ட் ஸ்கேனிங் மிஷன். இந்த மாலை நேரத்தில் பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்முடைய மனதில் தாழ்மை இருக்கிறதா, மன்னிக்க முடிகிறதா? கர்த்தர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து, நான் தான் அந்த மனிதன், நான் தான் அந்த பாவி, என்னை மன்னியும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று விழுகிற ஒரு சிலரை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லைன்னா சவுலை போல மன கடினப்பட்டு, ஆமென், பாவம் செஞ்சேன், ஆமா பாவம் செஞ்சேன், ஆனா மனம் திரும்பலையே, எனக்கு ராஜ்யபாரம் முக்கியம், ஆசீர்வாதம் முக்கியம், எனக்கு பொசிஷன் முக்கியம், எனக்கு இறங்கி போக முடியாது. மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா என்னையா? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானால், அவர் என்னுடைய குடும்பத்திலே உலாவ வேண்டுமானால், ஓ ஹல்லேலூயா, நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். இந்த கடைசி காலத்திலே மனம் திரும்புதலை குறித்து பேசுகிற செய்திகள் மிக குறைந்து விட்டது. இது கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் பேசுகிறதுனாலே மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாலே, தாவீதை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை, என் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். ஆனால் இந்த மல்கியா பாருங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறார். ஆமா, ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆசாரியர்கள் அப்படின்னா உடனே ஊழியக்காரங்க மட்டும் நினைச்சுக்க கூடாது. கர்த்தர் நம்மை ராஜாக்களும், சொல்லுங்க சத்தமா,
ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், அசட்டை பண்ணுகிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? மனிதர்கள் என்ன சொல்றாங்க? உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் பேசும்போதே எதிர்த்து நிற்கிறாங்க. எதனால அசட்டை பண்ணோம்? என்ன அசட்டை பண்ணோன்றீங்க? நாங்கள் அப்படி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்குவாங்கல்ல, சொன்னால் வந்து இல்லை நான் என்ன பண்ணலையே, அப்படி சொல்லலையே, அப்படி பண்ணலையே, அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுகிற இந்த கடின இருதயம் உள்ள மனிதர்களை பாருங்கள். இந்த அதிகாரத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்வில்லாத ஜனங்கள். பாருங்களேன், நிறைய இடத்துல இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், 13வது வசனம், இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை நான் ஒரு திறனமாய் பேசி. இந்த அதிகாரத்தில் நிறைய இடத்துல அந்த வார்த்தைகளை அந்த மனிதர்கள் சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நான் என்ன பண்ணோம், நான் என்ன பேசினேன், நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் அந்த ஜனத்தோடு இடைப்படுகிறதை நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ என் வார்த்தைகளால் நீ என்னை துக்கப்படுத்தின. 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பாருங்க, எதனாலே நாங்க வருத்தப்படுத்துறோம்? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு திரும்ப எதிர்மறையாக அவர்கள் பேசுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை. இது பெரிய செய்தி. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். மனத்தாழ்மையோடு இருப்பதை நீங்க சொல்லக்கூடாது, உங்கள் கிரியைகளினாலே காண்பிக்க வேண்டும். ஆமென். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அதை காண்பிக்கணும். சமுதாய வாழ்க்கை, நம்முடைய சபையில் ஆமென், நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன் என்பதுதான் நம்முடைய உன்னதமான சாட்சி, கர்த்தர் எதிர்பார்க்கிற சாட்சி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். வார்த்தையை வாழ்க்கையாக மாற்ற பெருமை, அதெல்லாம் மாயை, எல்லாமே மாயை. எனக்கு இந்த பெருமை எல்லாம் யோசித்து பார்த்தா நம்ம பெருமை பாராட்ட என்ன இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கூடாது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும், ஆமா, அவன் தான் ரியாலிட்டி அறிந்தவன், உண்மையை அறிஞ்சவன், மற்றதெல்லாம் மாயைன்னு புரிந்தவன். ஆமென், ஆமென். வீண் பெருமை, மேட்டிமை, வைராக்கியம், இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ற பட்டியலே ஆண்டவர் போட்டிருக்கிறார். இதெல்லாம் மாயை. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் மனத்தாழ்மையோடு ஒருவரையொருவர் மன்னித்து ஒருவரையொருவர் கனப்படுத்தி தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 4வது, இந்த மீகா புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது என்றால், அவருடைய இரக்கம், அவருடைய உண்மை, அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு நம்மை திரும்ப எழுப்புகிற பியூட்டிஃபுல், திரும்ப கட்டுகிற காரியங்கள். இந்த மாலை நேரத்தில் முழு வேதத்திலும் ஆண்டவர் திரும்ப அல்லது திரும்பவும் என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார். எகெயின் எகெயின், திரும்பவும், நான் திரும்ப கட்டுவேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு 2வது தருணத்தை கொடுக்கிறவர். அவர் God is God of second chance. ஆண்டவர் நமக்கு 2வது ஒரு தருணத்தை, மறுபடியும் நமக்கு தருணங்களை கொடுக்கிற நல்ல தேவன். அப்படி மட்டும் கொடுக்கலன்னா இந்த இடத்துல நான் நிற்க முடியாது. அவர் எனக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.
ஆமென். நம்முடைய சாதாரண உறவுகள், மனித உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகள், ஆமென். ஏன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். இந்த உறவிலேயே ஏன் உறவுகள் பிரிகிறது என்றால், இரண்டாவது தருணத்தை கொடுப்பதில்லை. ஒரு மனிதன் தவறு செய்யலாம், மனைவி தவறு செய்யலாம், கணவன் தவறு செய்யலாம், பிள்ளைகள் தவறு செய்யலாம், பெற்றோர்கள் தவறு செய்யலாம், ஆமென். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருந்ததானால் நாம் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுப்போம். ஏனென்றால் நாமும் குறைவுள்ளவர்கள் தான். அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு மன்னித்தது போல நீயும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு திரும்ப இறங்கின மாதிரி நீயும் திரும்ப இறங்கணும். நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா, நம்ம ஏதோ சூப்பர் பர்ஃபெக்ட் மாதிரி நம்ம கூட இருக்கிற ஏதோ உறவு தவறு செய்தால் அவர்களை மன்னிக்கவே முடியாது, தள்ளி வச்சிடும், அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு, தூக்கி வீசியாச்சு அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப நீங்கள் தேவனுடைய சிந்தையை கொண்டவர்கள் அல்ல, தேவனுடைய மனநிலையை கொண்டவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு திரும்ப சான்ஸ் கொடுத்தேன்ல, அவனுக்கு திரும்ப சான்ஸ் கொடு. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? எத்தனை பேருக்கு நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்? பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையோடு பேசுகிறதை என் ஆவியிலே உணர்ந்து நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திரும்ப எத்தனை முறை கொடுத்தேன்ப்பா, ஆமாம், நீ ஒரு முறை கொடுக்க மாட்டேன்றிய, ஒரு சான்ஸ் கொடு. அவனுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், அவனையும் நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு இரண்டாவது தரன்களை கொடுக்கிறார். அதனால்தான் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ, எருசலேமியராகிய என் ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் நான் ஒரு பாடல் நான் எழுதினேன், விழுந்தவன் எழும்புவதில்லையோ. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, இதெல்லாம் பல ஆண்டுகளாச்சு. ஒரு வரி மட்டும் பாடுறேன் நான். ஆண்டுடைய இறுதியம் வந்து தான், முழு வேதத்திலும் நான் ஆண்டவரை பார்க்கிறேன், இப்படி தான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்ல, திரும்பி வா, கம் ஆன், ரிட்டர்ன் டு மீ. ஆமாம், நீ தப்பு பண்ணுவேன் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், திரும்பி வா, நான் உன்னை கைவிட மாட்டேனா. கீழே விழுந்தா எந்திரிக்கிறது இல்லையாடா, வழி தப்பி போனா திரும்புறது இல்லையா, திரும்பி வா. பாடலாமா? விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ. பாடுங்க. விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ. நீயோ திரும்ப மாட்டேன் என்கிறார், என் இயேசுவோ உன் பின்னே வருகிறார். நீயோ திரும்ப மாட்டேன் என்கிறார், என் இயேசுவோ உன் பின்னே வருகிறார். திரும்பி வா, திரும்பி வா. பாடுங்க. திரும்பி வா, திரும்பி வா, இன்றே திரும்பி வா. வாழலாமா? இன்றே திரும்பி வா. ஆண்டவரை மாதிரி பிராக்டிக்கலான ஆண்டவர். ஒரு ஈவன் நம்ம அப்பா அம்மா கூட இப்படி இருக்க முடியாது. ஆண்டு சொல்லட்டே, கீழே விழுந்தா எந்திரிக்கிறது இல்லையா, வழி தப்பி போனா திரும்புறது இல்லையா, எலும்புடா, தூசியை உதறிட்டு எலும்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுவேன், மறுபடியும் உன்னை நான் கட்டுவேனா, மறுபடியும் நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் தம்முடைய அன்பின் கயிறுகளால் உன்னை திரும்ப தன் பக்கமாக இழுத்து கொள்ள
அவர் துடித்து கொண்டிருக்கிறார். உனக்கு இன்னொரு வாய்ப்பை இந்த மாலை நேரத்தில் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு. இளைய குமாரன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆனால் தகப்பன் பாருங்களேன், அப்பா கூட இருந்துச்சுன்னா, டே நம்ம பிள்ளைங்கள்லாம் தெரியும் உனக்கு அப்பா அம்மா, அதுவும் இந்த காலத்து அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு பணத்துடைய வேல்யூவே உனக்கு சொல்றாங்களாமா. அவங்க வீட்டில் மணி வேல்யூவே தெரியாது. நாங்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நம்ம புராணம் பாட ஆரம்பிச்சோன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த புராணத்தை தான் பல வருஷமா கேட்குறாங்களே. எங்க அப்பா ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா எப்படி வச்சுக்க சொல்லுவார் தெரியுமா? ஏன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் தான் எடுத்தது தெரியுமா? மணி வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? பணம் வேல்யூவே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு புலம்புவாங்க இல்ல? ஆமென். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆமென், எழும்பு, கமான், திரும்பி வா. விழுந்தவன் எழும்புவன். ஐ நோ யுவர் வீக்னஸஸ். எனக்கு உன் பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒரு சிலரோடு பேசுகிறார். நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை உணர்ந்து நீ இந்த ராத்திரி எழும்பினா, நான் உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், திரும்ப ஒரு மன்னிப்பை கொடுக்கிறேன். நீ இழந்து போனதை நான் திரும்ப தருவதற்கு நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறேன். இந்த வருட ஆரம்பத்திலேயே கர்த்தர் உங்களை திரும்ப கட்ட இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உன் மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். சகோதரா, வாலிப தம்பி, கர்த்தர் உன் மேல மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உன்னை திரும்ப கட்ட, உன்னை திரும்ப எழுப்ப. தூசியை உதறிட்டு எழும்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்கப்பா. கர்த்தர் மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். சோ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். எரேமியா 31 நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். சகரியா 1:3 என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். மல்கியா 3:7 என்னிடத்திற்கு திரும்புங்கள், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். நமக்கு உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. கவனிங்க, இந்த கடைசி நாட்களிலே நல்ல வார்த்தை கவனிங்க. நான் சரியான நேரத்தில் முடிக்க விரும்புகிறேனா, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் வேதத்தில் என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். உணர்வில்லாதவர்கள், உணர்வில்லாத ஒரு ஜனம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் தேடி பார்க்கிறார். இந்த மாலை நேரத்தில் உணர்வுள்ளவன் ஆண்டவர் நம்மை தேடி பார்க்கிறார். உணர்வில்லை, பாவம், குஷ்டரோக பாவத்திற்கு பாவம் அதை சம்பந்தப்படுத்தி சொல்லுவார்கள். குஷ்டம், பாவம். குஷ்டரோகம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும், என்ன ஆகும் சொல்லுங்க? உணர்வு போயிடும், மரத்து போயிடும், உணர்வு இல்லாமல் இருக்கும். அப்ப பாவத்தில் விழுந்து கிடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு போய்விடும். ஆனால் ஆண்டவர் நீ விழுந்து கிடக்கும் போது கூட இப்பொழுது உணர்வு வந்துடாதா, இப்பவும் புத்தி தெளிஞ்சிடாதா, நான் இவனை திரும்ப தூக்கி எடுக்க விரும்புறேனா, இவன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்ற நான் துடித்து கொண்டிருக்கிறேன், இவனுக்காக நான் சிந்தின ரத்தம் வீணா போக கூடாதுன்னு கர்த்தர் துடிக்கிறார். ஆனா எப்ப எனக்கு அவர் உதவி செய்ய முடியும்னா, நான் எப்பொழுது உணர்ந்து எழும்புகிறேனோ அப்பதான் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் தகப்பன் வேணாம். ஏன்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி தான். அப்பாவனா காசை செலவு பண்ணக்கூடாது, அதை வாங்காத, இதை வாங்காத, விலை கம்மி ஏதாவது இருக்குதா, சீக்கிரமா அழிச்சிடாதடா, இது உனக்கு தேவைடா, சேர்த்து வைடா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சின்ன வயதில், வாலிப வயதில் அதெல்லாம் தெரியாது. எப்படியோ எல்லாம் வருது, அப்பா அம்மா எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு நிலை. ஆனால் ரொம்ப
இந்த இளையகுமாரன் நினைச்சான், எங்க அப்பாட்ட இருக்கிற வரைக்கும் நான் சுயமா ஜாலியா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அப்பாவுடைய உறவை துண்டித்து, அப்பாவுடைய கடிந்து கொள்ளுதலை துண்டித்து, அப்பாவுடைய சரி செய்கிற கவனிக்கிற காரியங்களெல்லாம் விட்டு நான் போயிடணும் அப்படின்னு போய் அவன் ஜாலியா வாழ்ந்தான். இன்னைக்கு சபை அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறது. நல்ல கவனிங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறது. அப்படி ஒரு கூட்டம் பயங்கரமா எழும்புது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பவுல் அழகா தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ சும்மா ஜோக் அடிச்சு பிரசங்கம் பண்ணாத, நீ சும்மா கிண்டல் அடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணாத, மக்களை என்டர்டெயின் பண்ணாத, ஆண்டவருடைய ஒரு பகுதியை மட்டும் சொல்லி மக்களை ஏமாத்தாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை தொடுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார்னு அதையே ஒன் சைடா பேசி ஜனங்களை நீ ஏமாத்துற. நீ இன்னொரு பக்கத்தையும் நான் நீதியுள்ள நியாயாதிபதி, நான் பட்சிக்கிற அக்கினி, இந்த உலகத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிற நியாயாதிபதி என்பதை நீ சொல்லு என் ஜனங்களுக்கு. என் கிருபையின் காலத்திற்குள்ளேயே நீ மனம் திரு, ஓடி வந்துரு. இன்னைக்கு நிறைய சபைகள் ஆட்கள் சேர்ப்பதில் தான் கவனமாய் இருக்கிறார்கள். ஆட்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே சத்தியத்தை மறைக்கிற சபைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க நிறைய இடத்துல மனிதர்களை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகள், மனிதர்களை மயக்குகிற வார்த்தைகள், ஒன் சைட் காஸ்பல், ஒன் சைட். இந்த வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் செழிப்பின் உபதேசத்தை பேசி ஜனங்களை மயக்க நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பைபிளை பேலன்ஸ்டா பிரீச் பண்ணணும், சமநிலையில பிரீச் பண்ணணும். ஏன் ஆண்டவர் பவுல் மூலமாக தீமோத்தேயுகிட்ட சொல்றாரு, நீ ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. ஏன்? அவங்க பரலோகம் வரணும். இன்னைக்கு சபை என்கிற ஒரு காரியத்தில் இன்னைக்கு நடக்கிற அட்டகாசங்களுக்கு அளவில்லை. சினிமா பாட்டையே பாடுறான், அதை சபை என்று நான் அங்கீகரிக்கிறதில்லை, பரலோகம் அங்கீகரிக்கிறதில்லை. அதை செய்கிறவனை நான் ஊழியக்காரனாக நான் அங்கீகரிக்கிறதில்லை, பரலோகமா அங்கீகரிக்கிறதில்லை. அவன் பிசாசுடைய தூதனாக இருக்கிறான். ஜனங்கள் அறியாமையினாலே போகிறார்கள். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நல்ல சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல போதகரை, சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரரை கர்த்தர் உங்களுக்கு தந்ததினால ஆண்டவருக்கு நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமா, பவுல் சொல்ற ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இல்லைன்னா நாங்க பரலோகம் போக முடியாது. கர்த்தர் எங்க கையில கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை சத்தியத்தின்படி நடத்தணும். ஆமென். தேவனுக்கு நேராக திருப்பணும். அவர்கள் பரலோகத்திற்கு வந்து சேரணும். உங்களை கர்த்தருக்கு முன்னால நிற்கிற ஒரு பெரிய உத்தரவாதத்தோடு உங்கள் போதகர் இருக்கிறார். ஆமென். நாங்கள் உங்களை வஞ்சிக்கிறவர்களாக அல்ல, உங்களை மயக்குகிறவர்களாக அல்ல, உங்களை தேவன் பக்கமாக திருப்ப சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நான் இதோட நான் முடிக்கிறேன். அவர் ப்ராஃபஸியா தீர்க்க தரிசனமா கர்த்தர்களோடு கூட பேசுகிறது. கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவார், கர்த்தர் உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை நான் திரும்ப எழுப்புவேன். எந்த இடத்துல இருந்தேனாலும் நான் உன்னை இந்த ராத்திரி திரும்ப எழுப்ப விரும்புகிறேன். நான் திரும்ப உன்னை உருவாக்குவேன்.
நீ ஆண்டுடைய கரத்திலேயே உடைந்து போன பாத்திரமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் திரும்ப உன்னை உருவாக்குவேன். பிசாசு சொல்லுவா, நீ உடைஞ்சு போயிட்ட, உன்னை தூக்கி எரிஞ்சிருவாரு. நீ சொல்லு, டேய் நான் உடைஞ்சாலும் இன்னும் எங்க அப்பா கையில தாண்டா வச்சிருக்கிறாரு, அவர் என்னை தூக்கி எறியல, என்னை திரும்ப வேற பாண்டமாக உருவாக்குகிறார். ஆண்டு சொல்ற, நான் உனக்கு திரும்ப இறங்க போகிறேன். நான் உன்னை மறுபடியும் கட்ட போகிறேன். மறுபடியும் உன் ஜெப பலிபீடங்கள் திரும்ப கட்டப்படும். நீ இழந்து போன கிருபைகளை, அபிஷேகத்தை நான் திரும்ப தருவேன். நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் உன்னிடத்தில் திரும்புவேன். திரும்புங்கள். நீங்க முழு வேதத்திலும் பாருங்கள், திரும்புங்கள். நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புகிறேன். இந்த முதல் நாளில கர்த்தர் நம்மிடத்தில் எதை கேட்கிறார்? தாழ்மையுள்ள இருதயம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஜெப நிலையில முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிடலாம், இல்லைன்னா எழுந்து நின்று கொள்ளலாம். இந்த நேரத்தில் யாரும் போக வேண்டாம். எனக்கு டைம் சரியா தெரியல, நான் சரியான நேரத்தில் முடிச்சிருக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இது பெரிய சர்மன், நான் இன்னும் பேசிட்டே போகலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் என்னுடைய செய்தியில குறுக்கிட்டு இந்த சபையோடு இந்த மாலை நேரத்தில் பேசுகிறதை நான் அப்படியே பேசியிருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, எந்த இடத்துல நான் விழுந்தேன்? ஐயோ, என் கோடரி விழுந்து விட்டது. தீர்க்கதரிசி கேட்கிறார், எங்கடா போட்ட? எங்க போட்ட? இடத்தை காமி. திரும்ப அது வேணுமா? உன் இருதயம் ஏங்குகிறதா? அது இரும்பா இருந்தாலும் மிதந்து வர செய்வேண்டா. நானு நீ இழந்து போனது நான் உனக்கு திரும்ப தர விரும்புகிறேன். உண்மையா ஆண்டோட்ட ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து மனம் திரும்புகிற ஜெபம். மனத்தாழ்மை போல நடிக்கிறோமா? நம் மனத்தாழ்மை உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கிறோமா? குடும்ப உறவுகளிலே, கணவன் மனைவி உறவில், பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகள், சபையிலே போதகரோடு நீங்கள் இருக்கிற உங்கள் உறவுகள். ஆமென். மனத்தாழ்மைனா உடனே மனம் திரும்புறது. ஆமா, நான் விழுந்துட்டேன், இதை இழந்துட்டேன், என் ஜெப பலிபீடம் உடைந்து கிடக்கிறது, என்னுடைய ஜெப பலிபீடம் உடைந்து கிடக்கிறது, நான் திரும்ப கட்டப்போகிறேன். திரும்ப ஆண்டவரை நீங்க கட்டுவேன்னு சொல்றீங்க, நான் மறுபடியும் கட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை இப்பவே மறுபடியும் கட்டுங்க. என்னுடைய ஜெப வாழ்க்கை என்கிற பலிபீடம் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆமென். தூசியை உதறிட்டு நான் எழும்புறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை உதவி செய்யுங்க. நான் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப இந்த நேரத்தில் தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த உறவுகளை திரும்ப சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் இந்த அறைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பினால் கர்த்தர் அற்புதங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒராபா லாக்கா ராதானா. எத்தனை பேர் ஆண்டவரோட பேசுறீங்க? நீங்க மனம் திரும்பும் போது உங்க பலிபீடத்தின் மேல ஒரு அக்கினி வந்து இறங்கும். இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒருவரை கூட கர்த்தர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை பொழிந்தருள ஆமென் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கேளுங்கள், ஆண்டவரே, இழந்து போன கிருபைகளை இப்பவே எனக்கு தாங்க. நான் எழும்புகிறேன், எழும்புகிறேன். தூசியை உதறி விட்டு எழும்புகிறேன். இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரே, இடிந்து கிடக்கிற பலிபீடங்கள் திரும்ப செப்பனிட உம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றும் என்று கேளுங்கள். கேளுங்க, கேளுங்க. பின்னால் நிற்கிறவங்க, சேர்ல இருக்கிறவங்க, சகோதரா, கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றார், இருக்கிற நிலைமையை விட்டு எழும்பு. நான் உன்னை கைவிட மாட்டேப்பா, நான் உன்னை தள்ள மாட்டேப்பா. ஆமே, நீ மனம் திரும்பினார் உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்ளுவேன், நான் உன்னை திரும்ப கட்டுவேன்.
நான் உன்னை திரும்ப உருவாக்குவேன். ரபா ரகாதா ரபா சாந்தா ரகாதானா. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு விசைக்கோ நம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென். இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னால ஆமென், ஒரு வல்லமையினால கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன் பாத்திரத்தை சுத்தம் பண்ணு, உன் பாத்திரத்தை சுத்தம் பண்ணு, உன் பாத்திரத்தை சுத்தம் பண்ணு, பாத்திரத்தை சுத்தம் பண்ணு. கர்த்தர் பாத்திரத்தை நிரப்ப விரும்புகிறார். நல்ல வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை திரும்ப நிரப்ப விரும்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமையை. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னை திரும்ப எழுப்புகிறார். நல்ல ஆவில நிறைஞ்ச ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம்.